ஒரு பக்கத்துல ஒரு நியூட்ரான் ஸ்டார், இன்னொரு பக்கத்துல ஒரு பிளாக் ஹோல். இந்த இரண்டுமே ஒரு காலத்துல பிரம்மாண்ட நட்சத்திரங்களா இருந்தவைதான். விண்வெளியோட மிகப்பெரிய வெடிப்புகள்ல இருந்து தப்பி பிழைத்த அரக்கர்கள். ஆனா இந்த இரண்டு மான்ஸ்டர்களும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டா யார் ஜெயிப்பா? இது ஒன்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை கிடையாது. விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு உண்மையான விண்வெளி மர்மம். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில இரண்டு பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல அவற்றுக்குள்ள இருந்த எரிபொருள் எல்லாமே தீந்து போச்சு. தங்களை தாங்களே தாங்கி பிடிச்சுக்க தேவையான எனர்ஜி இல்லாததால அவ அப்படியே சுருங்கி சூப்பர் நோவா அப்படிங்கிற ராட்சச வெடிப்புகளா வெடிச்சு சிதறியது. அந்த வெடிப்புகளுக்கு பிறகு ஒரு நட்சத்திரம் நியூட்ரான் ஸ்டாரா மாறுச்சு. இன்னொரு நட்சத்திரமோ பிளாக் ஹோலா மாறுச்சு. இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கிற மிக அடர்த்தியான பொருட்கள்ல ஒண்ணுதான் இந்த நியூட்ரான் ஸ்டார். இதோட அடர்த்தி எப்படி இருக்கும்னா, இந்த நியூட்ரான் விண்மீனோட ஒரே ஒரு ஸ்பூன் பொருளை மட்டும் எடுத்து பூமிக்கு கொண்டு வந்தா அதோட எடை கிட்டத்தட்ட 100 கோடி டன் இருக்கும். அதாவது நம்ம பூமியில இருக்கிற ஒரு பெரிய மலையை விட அது வெயிட்டா இருக்கும். ஆனா இந்த பிளாக் ஹோல் அதை விட ரொம்ப விசித்திரமானது. அதோட ஈர்ப்பு விசை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னா, வெளிச்சத்தால கூட அங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஈவென்ட் ஹொரைசன் எனப்படும் அதோட எல்லைக்குள்ள நுழையிற எந்த ஒரு பொருளும் நிரந்தரமா காணாம போயிடும். பல மில்லியன் வருஷங்களா இந்த நியூட்ரான் ஸ்டாரும் பிளாக் ஹோலும் விண்வெளியில ஒன்று சுத்தி வந்துட்டே இருந்தது. ஒவ்வொரு சுற்றின் போதும் அவை இன்னும் நெருக்கமா வர ஆரம்பிச்சுது. அப்படியே வேகமாவும் இன்னும் வேகமாவும் அதிவேகமாவும் சுழல ஆரம்பிச்சுது. விஞ்ஞானிகள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த பொருட்கள் ஒன்னோட ஒன்று மோதுறதுக்கு முன்னாடி கற்பனை செய்ய முடியாத அசுர வேகத்துல ஒன்றை ஒன்று வட்டமடிக்கும். அப்போதான் அந்த உண்மையான கணக்கு தீர்க்கிற நேரம் வந்தது. அந்த பிளாக் ஹோலோட கொடூரமான ஈர்ப்பு விசை நியூட்ரான் விண்மீனை தன் பக்கமா இழுக்க ஆரம்பிச்சுது. அந்த விசை எவ்வளோ பயங்கரமா இருந்ததுன்னா, அந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படியே நீளமா இழுபட்டு துண்டு துண்டா உடைய ஆரம்பிச்சுது. அதன் உடம்பில் இருந்த பிரம்மாண்டமான விண்வெளி பொருட்கள் எல்லாமே கொடூரமா கிழிக்கப்பட்டு அண்டவெளியில தூக்கி வீசப்பட்டது. இந்த மோதல் உருவாக்கிய ஆற்றல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து கொடுக்கிற எனர்ஜியை விட ரொம்ப அதிகம். இந்த பிரபஞ்சமே ஒரு நிமிஷம் நடுங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில அந்த பிளாக் ஹோல் ஒட்டுமொத்த நியூட்ரான் ஸ்டாரையும் அப்படியே விழுங்கிடுச்சு. ஆரம்பத்துல பார்க்கும்போது பிளாக் ஹோல் தான் ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஆனா கதை இதோட முடியல. அந்த நியூட்ரான் ஸ்டார் அழியும் போது தங்கம், பிளாட்டினம் போன்ற பிரம்மாண்டமான கன உலோகங்கள் விண்வெளி முழுக்க அசுர வேகத்துல சிதறி அடிக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் என்ன நம்புறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம பூமியில இருக்கிற தங்கம் எல்லாமே பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில நடந்த இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மோதலால தான் உருவாகி இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கையில போட்டிருக்க மோதிரத்திலோ கழுத்துல இருக்கிற செயினிலோ இருக்கிற தங்கம் பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில நடந்த ஒரு மகா யுத்தத்துல பிறந்ததுதான். ஆனா அது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு ஆச்சரியமும் காத்துட்டு இருந்தது. இந்த அசுர மோதல் ஸ்பேஸ் டைம் எனப்படும் பிரபஞ்ச கட்டமைப்பிலேயே கண்ணுக்கு தெரியாத சில பேரலைகளை உருவாக்கியது. இதுதான் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலைகள் விண்வெளியில பல மில்லியன் வருஷங்களா டிராவல் பண்ணி கடைசியா பூமியை வந்து அடைஞ்சது. விஞ்ஞானிகள் அதை தங்களோட டெலிஸ்கோப் மூலமா கண்டறிஞ்சப்போ 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கணிச்ச தியரி 100% உண்மைன்னு நிரூபணமாச்சு.